ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்ட் கேக் டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ் வச்சு கேக் டிசைன் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த கேக் டிசைன் தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேக் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு சைட்ஸ் மட்டும் நம்ம வந்து போ ட்ரா பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு மீடியம் டு லார்ஜ் சைஸ் போ வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்வர்ல் இருக்கிற மாதிரி, ஒரு நல்ல லைன்ஸ் தெரிகிற மாதிரி நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து அதே பிங்க் காம்பினேஷன்ஸ் வச்சு பார்டர்ஸ் அண்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி பேர்ல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. நமக்கு வந்து ரீசன்ட் டைம்லன்றதை விட கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு வந்து இந்த ஒரு கலர் காம்பினேஷன் டார்க் அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ பிங்க் அண்ட் ரெட் எப்படி சூட் ஆகும் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் மீ, நானே வந்து இப்போது 2-3 ஆர்டர்ஸ் ஒரு லாஸ்ட் மந்த்லேருந்து எடுத்ததில் நான் இந்த கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெட் மாதிரி உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நான் ரொம்ப ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கலர் தான் வந்து விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஷேட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப மைல்டு கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் லைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் டு த நெக்ஸ்ட்டு கேக் ஆர்டர் பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து ஒரு 1/2 kg கேக் ஆர்டர் தான். இதில் மெயினாக அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணது இந்த பர்டிகுலர் ப்ளூ, அக்வா ப்ளூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அக்வா ப்ளூ அப்படின்றப்ப நம்ம ஒரு 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு க்ரீன், ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ நமக்கு ரொம்ப டார்க்காக போயிட்டாலும் அது வந்து ஒரு அக்வா ப்ளூ மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலர் தான் உங்கள் ரெஃபரன்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணியாச்சு. அண்ட் டிசைன்ஸ் வந்து ரேண்டமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால நம்ம டிசைன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து அக்வா ப்ளூ கலர்லேயே பைப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த கேக் வந்து ரொம்ப டீப் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு டுவல் கலர் காம்பினேஷன் மாதிரி ஒயிட் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் வந்து ரொம்ப உங்கள் கேக் கலர்ஸ் வந்து டார்க்காக இருக்குது, லைக் அது தீம் அதுதான் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஏதாவது ஈவெண்ட்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒயிட் டச் கொடுக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த நம்மளோட டார்க் கலர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளெயினாக மேலே விட்டுருக்கிறது எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்குது, எந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்குது. பட் மேபி அது கிளைண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மேலேயும் வந்து ஒரு 7 to 8 பால்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த கலர் காம்பினேஷன்ஸ், அந்த டிசைன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்வா ப்ளூவும் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து சன்லைட்டில் பார்க்க நமக்கு வேறு கலர் மாதிரி தெரியுது, லைக் ஒரு டார்க் ஆஷ் மாதிரி. பட் ஸ்டில் வந்து இது சூப்பர்பாக வந்திருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கலரும் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன், டிசைன், இந்த கேக்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.